விழாவின் நாயகன் டி இமான் அவர்களை தான் நான் இங்கே கூப்பிட போகிறேன். அவர் தான் வந்து ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிரபுதேவா மாஸ்டர் அண்ட் இமான் சாருடைய காம்போவா? செகண்ட் டைமா மாஸ்டர்? ஓ, ஏற்கனவே வந்திருக்கா? ஓகே. துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு டீமோட அசோசியேட் ஆயிருந்தது. அண்ட் கேரளாலேருந்து கிளம்பி இங்கே தமிழ் படம் எடுக்க வந்திருக்காங்க. அதுக்காக முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ப்ளூ ஹில்ஸ்க்கு. அண்ட் இந்த படத்தோடைய இயக்குனர் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் பண்ணும் அப்படின்னும் போதே நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன். அண்ட் பிரபு மாஸ்டரோட காம்பினேஷனில் ஒரு பாட்டு, டான்ஸு, ஆட்டம், ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கான்செப்டில் ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இதில் ஒர்க் பண்ண நிறைய மியூசிஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட் இவங்களுடைய காம்பினேஷன் வந்து, ஏன்னா ஓவரால் இந்த ப்ராசஸ் வந்து இந்த படத்தோடைய 6-7 மந்த்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணும் போது த்ரூ அவுட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா ஒரு ஷெட்யூல் போகும்போது ஏதாவது ஒரு சாங் 2 சாங் அப்பப்போ தேவைப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு பக்கம் ஷூட் போயிட்டு இருந்தது, ஒரு பக்கம் இங்கே சாங் ஒர்க்கும் வந்து நடந்துக்கிட்டே இருந்தது, வாய்ஸ் மிக்ஸ் நடந்துகிட்டே இருந்தது, லிரிக் கரெக்ஷன் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ இப்படி எல்லாமே பேரலாக ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த படத்தில் த்ரூ அவுட் தான் இருந்தது. அண்ட் ஸ்கோரும் பண்ணி முடிச்சிருக்கோம். நல்ல ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு ஃபில்மாக இது வந்து வந்திருக்கு. இந்த மாதம் 27ஆம் தேதி இந்த திரைப்படம் வர இருக்குது. ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்திற்கு தேவை. அண்ட் மாஸ்டருடைய மிகப்பெரிய ஃபேன் நான். ஸோ இந்த திரைப்படத்தில் மீண்டும் மாஸ்டரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம். அண்ட் வேதிகா ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சன்னி மேம், யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் ஆன் ஸ்க்ரீன் ஆஸ் யூஷுவல். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் பற்றி சொல்லி ஆகணும். அதிரட்டும் டும் டும் அப்படின்ற ஒரு பாடல், அது நானும் தீப்தி சுரேஷ் அவர்களும் பாடியிருக்கிறோம் விவேகா அவர்களுடைய வரிகளில். அண்ட் லெஃப்ட்டில் பூசு ரைட்டில் பூசுன்ற ஒரு பாடல், அதில் நிகிதா காந்தி அண்ட் யாசின் நிசார் அவர்கள் பாடியிருக்காங்க மதன் கார்கி அவர்களுடைய வரிகளில். அப்புறம் போகாதே அப்படின்ற ஒரு பாடல், அது ஒரு மெல்லிசை பாடல், ஸ்வேதா மோகனுடைய குரலில் ஒலிக்குது. பார்வதி மீரா அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் வெச்சி செய்யுதே அப்படின்ற ஒரு பாடல் நேஹா பசீன் அண்ட் MC ரூட் அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை எழுதியிருக்காங்க விவேகா எழுதியிருக்காரு. அண்ட் MC ரூட் வந்து ரேப் போர்ஷன் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் யூ ஆர் மை ஹீரோ அப்படின்ற ஒரு அப்பா பாடல், அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான ஒரு பாடல், உறவு பாடல், அது மனோஜ் கிருஷ்ணன்ற புதியவர் வந்து பாடியிருக்காரு விவேகா அவர்களுடைய வரிகளில். அண்ட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்ஸ், அப்புறம் நிறைய மியூசிக்கல் பிட்ஸு இப்படி எல்லாமே நிறையா பண்ண வேண்டியிருந்தது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் கொஞ்சம் சாங்ஸ்லாம் சேர்க்க வேண்டியிருந்தது. நிறைய மாண்டாஜஸ், நிறைய பிஜிஎம்ஸில் வந்து சொல்லக்கூடிய சீன்ஸ் வந்து நிறையா இருந்தது. ஸோ மை பெஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த படத்தை பாருங்கள். படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்துக்கு தேவை. அண்ட் முக்கியமாக என்னுடைய நன்றிகள் மிஸ்டர் ஜோபி அவர்களுக்கும், ஜோபி பி சாம் அவர்களுக்கும் என்னோட நிறைய தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ். நன்றி. அடுத்தபடியாக வையாபுரி அண்ணா ப்ளீஸ் வரவும். எல்லாருக்கும் வணக்கம். எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கத்தை சொல்லி, அதாவது டைரக்டரை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எல்லோரும் சொன்னாங்க ஹீரோ மாதிரின்னு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தார். உண்மையிலே அவருடைய ரசிகனாக நான் மாறிட்டேன். இங்கே இருக்கார், அங்கே இருக்கார், இங்கே இருக்கார். அப்புறம் இன்னொன்று, ஒரு நடிகர் நடித்த உடனே ஓடி வந்து நல்லா இருக்குது சார், சூப்பர் சார் அப்படின்னு சொன்னால் அந்த நடிகனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம நடித்தது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது. அவ்வளவு சிறப்பாக எல்லார்ட்டையும் அழகாக வேலை வாங்கினார். அதே மாதிரி கேமராமேனை எனக்கு ரொம்பவே, நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். மலையாளமும் ஓரளவுக்கு நல்லவளும் அறியாம், வாய்க்கானடியில் வச்ச சம்சாரிக்காம். அதனால் மலையாளத்தில் தான் அவரோட எப்போயும் சம்சாரிப்பேன். இப்போ ஹைதராபாத்லேருந்து உண்மையிலே இங்கே வந்துட்டு உடனே ஹைதராபாத் கிளம்ப போகிறேன். அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவ்வளவு சிறப்பாக. மாஸ்டர் வரும்போது சொன்னார், அரசுத்திட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னார். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, ஆடியோ லான்ச்லேயும் சரி, எல்லா விஷயத்துலேயும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக, எவ்வளோ காசு பணத்தை பற்றி பார்க்குறதே இல்லை. அவங்க மனசு நிறைஞ்சா போதுங்கிற மாதிரி அவ்வளவு சிறப்பாக செலவு பண்ணி சிறப்பாக எல்லாத்தையுமே நடத்துனாங்க. உங்கள் மனசு போல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அது இவ்வளோ பேருடைய ஆசீர்வாதம் இருக்குது, இவ்வளோ பேருடைய வாழ்த்துக்கள் இருக்குது. மாஸ்டருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நேற்று சம்மந்தம் இல்லை, அவ்வளோ பெரிய சம்பந்தம். உள்ளுக்குள்ளே வந்தோடனே மாஸ்டர் சொன்னார் அப்படின்னாரு. என்ன மாஸ்டர்ண்ணே எப்படி ஒரே மாதிரி சட்டை 2 பேரும் அப்படின்னாரு. மனசு போல தான் எல்லாமே. என் குடும்பத்திலேருந்து, பையன்லேருந்து, பொண்ணுலேருந்து, அவ்வளோ பேரும் குழந்தையிலேருந்து அவர் மடியில் தவழ்ந்து வளர்ந்துருக்காங்க. அந்தளவுக்கு மாஸ்டர் நானும் நல்ல நட்பு. அவர் டைரக்ட் பண்ணாலும் சரி, நடித்தாலும் சரி, முதல்ல அவர் வாயிலேருந்து வரக்கூடிய முதல் பேர் வையாபுரி போட்டிருக்கேன் பாரு. அதே மாதிரி பாண்டுன்னு சொல்லுவார். எப்போ பார்த்தாலும், எந்த இடத்துல பார்த்தாலும், எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும், அங்கே எங்கேயாவது தூரத்தில் பார்த்தா கூட வையாபுரி எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு உரிமையோடு கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல
மாஸ்டர், டைரக்டர், நடிகர் அப்படின்னா ஒரு பழக்கம் கிடைச்சிருக்குன்னா உண்மையிலே இறைவன் அருளால் அந்த பழக்கத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் கூட சேர்ந்து இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒர்க் பண்ணதில் மிகப்பெரிய சந்தோஷம். வேதியா கூட சேர்ந்து நானும் ஒரு டான்ஸ் ஆடியிருக்கேன். அவங்க ஆடி இருக்காங்க, ஆடுறதை பார்த்து நான் ஆடி போயிருக்கேன்னு சொல்ல வந்தேன். அந்த டான்ஸில் நானும் பின்னாடி ஓரமாக நிற்கிறேன். இமான் சார் ஆகட்டும், கவிஞர் ஆகட்டும், கூட ஒர்க் பண்ண அத்தனை கலைஞர்களுக்கும் மற்றும் டெக்னீஷியனுக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் பெரிய வெற்றி அடைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ வையாபுரி சார், தேங்க்யூ. இப்போ அடுத்தபடியாக லிரிக் ரைட்டர் பார்வதி மீரா அவர்களை வெல்கம் பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஹில்க்கு இது முதல் படம் தமிழில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டைரக்டருக்கும் இது முதல் படம். ஐ விஷ் யூ க்ரோ ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த், ஸோ மச் ஸோ தட் ப்ளூ ஹில் பிகம்ஸ் ப்ளூ மவுண்டன் சூன். ஸோ நீங்கள் தொடர்ந்து தமிழில் படம் பண்ணும்போது தொடர்ந்து நான் பணியாற்றணும் அப்படின்னு விரும்புகிறேன். இமான் சாரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவருடைய இசையில் நான் பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெரிய நிறைவான விஷயம். அதுவும் குறிப்பாக நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். பாடலாசிரியர்கள், பாடகர்கள் இவங்களெல்லாம் தனித்தனியாக அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மெனக்கெடுவார். இதை நான் ஏற்கனவே என்னோட சோஷியல் மீடியாலையும் நான் பார்த்துருக்கேன், அதை பற்றி பதிவு போட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சார், பெரிய விஷயம் அது. அப்புறம் பாடல்கள்லாம் பார்த்தேன். போகாதே அப்படிங்கிற பாடல் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ மலையாளம் அதுதான் ப்ரிடாமினண்ட்டாக தெரியும் அப்படின்னாலும் பாடல் வரிகளோட பொருந்தி போகிற மாதிரி, சிங்க் ஆகிற மாதிரி ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதனால் அதை பெரிய திரையில் பப்ளிக் தியேட்டர்ஸில் பார்க்கறதுக்கு எல்லாரை போலவும் நான் ஆர்வமாக காத்துட்ருக்கேன். மற்றபடி பேட்டர் ஆப் ஒரிஜினல் சாங்கில் ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் அப்படின்ட்டு ஒரு வரி வரும். அதே மாதிரி ஹவுஸ்ஃபுல்லாகி இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். அண்ட் அடுத்தபடியாக மிஸ்டர் ரமேஷ் திலக் அவர்களை ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு கூப்பிட்றேன். எல்லாருக்கும் வணக்கம். லைஃப்பில் எப்போ சர்ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்றது, லைஃப் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா காதலன் படம் வரும்போது எனக்கு 9 வயசு. அப்போ எனக்கு தெரியாது. ஆஃப்டர் 25 இயர்ஸ் கழிச்சு பிரபுதேவா மாஸ்டர் கூட நாங்கள் ஒரு படம் பண்ணுவோம். பட் உங்கள் கூட இது எனக்கு செகண்ட் மூவி. அண்ட் ஆல்சோ மாஸ்டருக்கு மட்டும் ஏஜ் வந்து ரிவர்ஸில் தான் போயிட்டுருக்கு. அது எல்லாரும் சொல்கிற உண்மை தான். உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். எனக்கு வந்து இந்த படத்தில் கூட சினு டைரக்டர் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி படத்தில் கதை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பிரபுதேவா மாஸ்டர் தான். இல்லை என் கதெல்லாம் வேணாம், நான் மாஸ்டர் இருக்காங்கன்னா நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 படமும் அப்படியே தான் பண்ணேன். இனிமேல் எந்த படம் பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் இருக்கீங்கன்னா நான் படம் பண்ணுவேன். ஹலோ வேதிகா மேம், அண்ட் ஹாப்பி டு சி அகெயின் சன்னி லியோன் மேம். வெல்கம் டு சென்னை அகெயின். ஸோ என்னுடன் உழைத்த அனைவருக்கும், பக்ஸு, விவேக் பிரசன்னா, இன்னும் என் கூட நடித்த நிறைய பேருக்கு நன்றி. மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், ராபர்ட் மாஸ்டருக்கும் வாழ்த்துக்கள், ஸ்டண்ட் மாஸ்டர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு தியேட்டர் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ மறக்காமல் 27th வந்து இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ப்ரோ. இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ஹாப்பி இல்லை? சன்னி லியோன் அவர்களை திரும்ப சந்திக்கிறதுல மட்டும் ஹாப்பி. சூப்பர், ஓகே. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமே, ஒரு சேர் பண்ணலாமே இந்த டீமுக்கு நம்ம. ஆல்ரைட், அடுத்தபடியாக மிஸ்டர் பகவதி பெருமாள் அவர்களை ஃபியூ வேர்ட் ஷேர் பண்ண வெல்கம் பண்ணுறேன். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸாக தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு டைரக்டர் கிடைக்கிறது வந்து மிக அபூர்வம். அது சீனு சார் வந்து பிளஸ்டு தட் வே. ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும், பண்ணுவீங்க. செகண்ட் வந்து ஆப்வியஸ்லி பிரபுதேவா மாஸ்டர். அவர் 9th படிச்சுட்டு இருந்தார், நான் 7th நினைக்கிறேன். சார் மாஸ்டர் கூட ஒரு சாங்கில் ஒரு 5 seconds 6 seconds பிட்டில் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து மாஸ்டர் கூட ஆடிருக்கோம். தட்ஸ் எனஃப். அது அந்த ஸ்டெப் போடுறதுக்கு முன்னாடி மாஸ்டர் வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை மாஸ்டர், கண்டிப்பாக முன்ன பின்ன தான் இருக்கும், நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அண்ட் அவரோட மாஸ்டர் பீஸ் சாங்ஸ் அதை பற்றி அவரோட டிஸ்கஸ் பண்ணது, இட்ஸ் எ கிரேட் ப்ரிவிலேஜ் டு பி தேர் த சேம் ஃப்ரேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் டைரக்டர் சொல்லணும், அவர் ஆக்சுவலாக கெடுத்து வச்சுருக்காரு. ரொம்ப ரிலாக்ஸாக ஷூட் பண்ணி எந்த ஒரீஸும் எந்த ப்ரெஷரும் எங்களுக்கு இல்லை. ப்ரொடியூசர் சார் சொல்லும் பொழுது சொன்னார், கஷ்டப்பட்டுன்னு.
எனக்கு அது ஒரு நாள் ஷூட்டில் கூட நான் ஃபீல் பண்ணலை. அண்ட் க்ரூவுமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் ஷூட் பண்ணாங்க. மேபி பிஹைண்ட் தட் ஒரு எஃபர்ட் இருந்திருக்கும், ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். அண்ட் ரொம்ப கூலாக இருந்தது எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இமான் சார் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அவரோட படத்தில் நானும் இருக்கேங்கிறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் பாருங்கள். ஏன்னா நோ வயலன்ஸ், காமெடி இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது. இது ரொம்ப என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இப்போ அடுத்தபடியாக டைரக்டர் பேரரசு சார் அவர்களை ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ண அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் போட்டாங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ தான் ஹிந்தி தெரியலன்னு ரொம்ப கவலையாக போச்சு. பக்கத்தில் சன்னி லியோன் உட்காந்து 2 வார்த்தை ஹிந்தியில் பேச முடியல. இதுக்காக ஹிந்தி கற்றுக்கணும். அதுவும் தெரியாதே. ஏதாவது ஒரு தமிழ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய இழப்புலார சந்திக்க வேண்டியது போச்சு. அப்புறம் நம்ம டைரக்டர் எஸ்.ஏ. சினு அவர்கள் அவர் பேசும்போது அந்த ஆள் அப்படின்னு பிடிச்சிட்டு சொன்னார். அப்புறம் அந்த ஆள் பிரபுதேவா அப்படின்னாரு. அந்த ஆள் டி இமான் அப்படின்னாரு. நம்மளாம் அந்த ஆளுன்னா கொஞ்சம் மரியாதை குறைவாக நினைப்போம். ஆனால் மலையாளி அந்த ஆளுங்கும்போது அதில் நிறைய மரியாதை இருந்துச்சு. அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ்.ஏ. சினு அவர்கள் ஸ்பாட்டில் பார்த்தேன். பயங்கர சுறுசுறுப்பு. நான் நினச்சிக்குவேன் நம்ம தான் ரொம்ப ஸ்பீடாக படம் எடுக்கிறோம், சுறுசுறுப்பாக இருப்போம்ட்டு. நம்மளோட டவுல் மடங்கு அவர் சுறுசுறுப்பாக இருந்தார். பேட்டர் 90களில் நம்ம நாட்டில் எல்லா பக்கமும் ஒலித்த ஒரு வார்த்தை பேட்டர் ஆப். ஒரு சக்ஸஸான ஒரு வார்த்தை. இப்போ 30 வருஷம் கழித்து இந்த பேட்டர் ஆப்பே டைட்டிலாக வச்சு படம் எடுத்திருக்காங்க. அதில் பிரபுதேவா அவர்கள் ஹீரோ நடிக்கிறது ஒரு பெருமையான விஷயம். நான் ஒரு 30 வருஷமாக அவர் ஹீரோவாக ஆட்சி புரிஞ்சிருக்காருன்னா உண்மையிலே அது பெரிய விஷயம். 90ல் வந்து அவர் டான்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவருக்கு எலும்பு இருக்காலேம்பாங்க. 30 வருஷம் ஆகியும் இன்னும் எலும்பு வரல உடம்புல. அப்படியே இருக்குது. அவர்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு மாற்றம், 30 வருஷம் கழித்து ஒரே ஒரு மாற்றம், தாடியில் கொஞ்சம் நிறைய இருக்குது, அவ்வளோதான். மற்றெல்லாம் உடம்பு அப்படியே இருக்குது. ஃபேஸ் அந்த கலை. பிரபுதேவானா ஒரு நல்ல டான்ஸருன்னு கூட இப்போ இன்றைக்கி பிரபுதேவானா ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆகிப்போச்சு. நம்ம சினிமாவில் வந்து சொல்லுவாங்க, இந்த வாரிசு சொல்லுவாங்க, அப்பா பெரிய டைரக்டரு, அப்பா பெரிய நடிகர், அவங்க இதெல்லாம் வரது ஈஸிப்பாங்க. பிறகு அப்பா வந்து பெரிய மாஸ்டர், சுந்தரம் மாஸ்டர். ஓகே, அவர் பையன் வந்துட்டார், ஈஸியாக வந்துட்டாருன்னு அப்போ சொல்லலாம். ஆனால் அது அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஒரு பெரிய நடிகரோட டைரக்டரோட ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வராஇருந்தால் அறிமுகத்துக்கு மட்டும்தான் அது ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆனால் 30 வருஷமாக பிரபுதேவா அவர்கள் தான் இடத்தை தக்க வச்சுருக்காருன்னா முழுக்க முழுக்க அவரோட திறமை, இந்த தொழிலை நேசிக்கிற விதம். ஆரம்பத்தில் காதலில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி, இந்து படத்தில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்த பேட்டர் ஆப்பில் கொஞ்சம் கூட குறையலை, அப்படியே இருக்கு. அப்போ 30 வருஷம் கழிச்சு கொஞ்சமாவது ஒரு உடம்பு கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சோறு வரும், ஒரு தளர்ச்சி இருக்கும். இவர் கூட்டிகிட்டே போகுது. காரணம்
தொழிலை உண்மையாக நேசித்தா நம்ம உடம்புல எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்பாடானா தான் உடம்புக்கு சோறு வரும். பிரபு அவர்களுக்கு எப்படி அந்த பேட்டர் ஆஃப் சாங்கு பெரிய ஹிட்டாக கொடுத்துச்சோ அதேமாதிரி இந்த பேட்டர் ஆஃப் படமும் மிகப்பெரிய ஹிட்டாகவும் அதுக்கான எனர்ஜி படத்தில் ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று சமீபத்தில் நிறைய படங்கள் பார்க்குறோம், வெட்டு குத்து அப்படி ஒரு நிறைய வன்முறைகள் நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்படிலாம் பார்த்துக்கிறது நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும். காமெடி, கலகலப்பாக சாங்கு, ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு ஒரு கலகலப்பான ஒரு ஒரு கமர்ஷியல் படம் சொல்லலாம். கதையும் அப்படி அந்த மாதிரி கதை நம்ம பிரபு மாஸ்டருக்கு ஏற்ற சரியான கதையை டைரக்டர் உருவாக்கியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். தங்கமான ப்ரொடியூசர் ஒரு நண்பனுக்காக ஒரு படம் தயாரிக்கிறாருன்னா அதோட இப்படி ஒரு நல்ல மனுஷன் இருக்க முடியும். ஒரு நட்புக்கு அடையாளமாக இருக்கார். இந்த படம் வெற்றியடைந்து மீண்டும் தமிழில் நிறைய படங்கள் எடுக்கணும். தமிழில் நிறைய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வேலை கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் சார். ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்தபடியாக ஐ வுட் லைக் டு ரிக்வெஸ்ட் ஆக்டர் ராஜி பிள்ளை. எஸ் சார். முக்கியமான விட்டுட்டேன். டி இமான் சார். என்னை உதவி பிரபு மாஸ்டருக்கு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் அவ்வளோ ஆஃப்டாக இருக்கும். அதுக்கடுத்து நான் பார்த்ததில் டி இமான்ஸோட மியூசிக் அவ்வளோ ஆஃப்டாக இருக்குது. அதே எனர்ஜி. எனக்கு ரொம்ப பிடித்த மியூசிக் டைரக்டர் டி இமான் சார். அவருடைய பாடல் இசைனால ரொம்ப ரசித்து கேட்பேன். இந்த படத்துக்கு அவருடைய இசை மிகப்பெரிய ப்ளஸ். நன்றி. தேங்க்யூ சார். அண்ட் ஆக்டர் ராஜி பிள்ளை, a few words please. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பேட்டர் ஆப் இந்த படத்தில் அசோசியேட் ஆகுது பெரிய விஷயந்தான். தேங்க்ஸ் டு காட். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் டைரக்டர் சினு அண்ட் ப்ரொடியூசர் ஜோபி சார் அண்ட் பிரபுதேவா மாஸ்டர். இட்ஸ் a dream come true to be a part of where he is performing. And இந்த படம் வந்து 27 ரிலீஸ் ஆக போகிறோம். எல்லாரும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்தபடியாக டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் அவர்களை ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ண அழைக்கிறேன். ஹாய் டார்லிங்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க எல்லா பெரியவர்களுக்கும் வணக்கம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாஸ்டர் கூட வந்து 3 படம் பண்ணிட்டேன். மாஸ்டர் 3 படம் பண்ணிட்டேன் மாஸ்டர். நேற்று தான் பார்த்தேன், தப்பனான்னு ஒரு படம் தெலுங்கு படம் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாஸ்டர் பற்றி சொல்லணுன்னா எங்கள் யூனியனுக்கெலாம் காடு மாதிரி. எப்படி நடராஜுக்கு 2 கால், ஒரு கால் பூமியிலையும் ஒரு கால் தூக்கிட்டு இருக்கோம். ஒரு கால் வந்து மைக்கேல் ஜாக்சனாக இருந்தால் ஒரு கால் பிரபு மாஸ்டர் நினச்சிட்டு இருப்போம். ஸோ அவர் வந்து வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஸ்பாட்டில் பார்த்துருப்பீங்க மாஸ்டரை. அப்போது பார்க்க நாங்கள் டான்ஸில் பேக்கில் பார்க்கும்போது பயங்கர அப்படி இருந்தால் அதே ஃபாஸ்ட்டு, அதே ஸ்பீச்சு. பூபதி சொன்ன மாதிரி கரெக்டாக சொல்லுவார். பட் க்ளோஸுக்கு அப்புறம் வைடு வைக்கணும், வைடுக்கு அப்புறம் டைட் வைக்கணும். அது நம்மளுக்கு இப்போ வரைக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. எதனாலலாம் நீங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். லவ் யூ மாஸ்டர். அப்புறம் டைரக்டர் சார், அவர் வந்து மலையாள வார்த்தை பேசுனால தப்பாக அழகாக சொல்லுவார். மாஸ்டர் இங்கேன்னு அங்கேன்னு செய்யணும், இங்கேன்னு அங்கேன்னு நாமளும் ஓகே மாஸ்டர் அப்படி சொல்கிறேன். ஸோ கேமராமேன் சாரும் அதே தான். நான் இப்போ கேட்டேன், கேமராமேன் சாரும் மலையாளம், டைரக்டரும் மலையாளம், அசிஸ்டன்ட் டைரக்டரும் மலையாளம். ஆமாம் மாஸ்டர், மொத்தம் ஒரு 11 பேர் 12 பேர். இல்லை, கூட ஒன்று சேர்த்துக்குங்க. ஏன், நானும் மலையாளி தான் அப்படி சொல்லிட்டேன். ஸோ இமான் சார் சூப்பர் சார். ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு சாங்கு தான் லைஃபு. அப்படி பீட்டை போட்டு கொட்டியிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ். ஸோ படம் ரிலீஸ் ஆக போது சப்போர்ட் பண்ணுங்கள் டார்லிங்ஸ். லவ் யூ. தேங்க்யூ. அடுத்தபடியாக தளபதி தினேஷ் அவர்களை ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணுறதுக்காக அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் நிறைய படம் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் என்னை ஃபைட் மாஸ்டராகவே ஆக்ட் பண்ண வச்சாங்க. நான் நிறைய படம் பண்ணி இந்த மாதிரி ரோல் நான் பண்ணதே இல்லை, தான் ஃபர்ஸ்ட்டு. அது வாய்ப்பளித்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் பிரபுதேவா சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நல்லா ஓடணும், எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.